மேடம், இதுதான் நம்ம தோப்பு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இடத்துல தான் உங்க காலுக்கு நான் கொலுசு மாட்டி விட்டேன். நமக்குள்ள பயங்கரமா லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல? இல்ல 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 வாங்க. அதானே, அப்போ உங்க பின்னாடி வர ஆரம்பிச்சதுதான். அப்படியே வந்துட்டு இருக்கேன் இன்னமும். மேடம், நம்ம தோப்புல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த சைடுல ஃபுல்லா தென்னை மரமா, அந்த சைடு ஃபுல்லா மாங்காய் தோப்பு இருக்குது, அந்த சைடு ஃபுல்லா வாழைத்தோப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, அது வரைக்கும் நம்ம தோட்டம் தான் ஃபுல்லாவே. என்ன வாக்கிங்லாம் புதுசா இருக்கு, புதுசா ஏதோ பண்ணிட்டு இருக்குதுங்க. சரி சரி, இதுவும் நல்லதுதான். இப்படி நடக்கிற சாக்கிலையாவது தோப்பு பக்கம் வராங்களே, அதுவே சந்தோஷம்தான். ஏன்பா நீ ஏன்பா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வேலையை பாருப்பா. பார்த்து தோண்டு. சரிண்ணே. மேடம், அங்கெல்லாம் நம்ம தோப்பு பார்த்தோமா, இதுதான் நம்ம மாட்டு பண்ணை. நிறைய மாடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு பால் வருதுல்ல, அது இந்த பண்ணையில இருந்தா பால் வந்து பாலை காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கோம். வாங்க வாங்க மேடம், இதுதான், இது ஃபுல்லா நம்ம மாட்டு பண்ணை. அதோ முதல்ல இருக்கான் பாருங்க, வெள்ளையா லக்ஷ்மி. பாருங்க, குட் மார்னிங் சொல்லுது. குட் மார்னிங் சொல்லுங்க. சரி சரி, குட் மார்னிங் லக்ஷ்மி. சரி வாங்க உள்ள போய் எல்லாரும். வேண்டாம் வேண்டாம். வேணாமா? வேண்டாம். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். கிணறு ரொம்ப பெருசா இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம் வேண்டாம், டைம் ஆச்சு. ஆபீஸ்க்கு போகணும், வீட்டுக்கு போகணும். இதோ இங்க தாங்க இருக்கு. வேண்டாம் வாங்க. சரி, நாளைக்கு வருவோம்ல, அப்ப காட்டுறேன். வாங்க. குடு. அப்பா அம்மா. ஆஹா, காலையிலேயே டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்குதே. டேய் கட்டகுண்டு, களத்துல இறங்குடா. ஐயோ வலிக்குதே அம்மா. இப்ப வலியா முக்கியம், டிஃபன் தான் முக்கியம். வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல பரிமாறு, வேகமாக. மாமா, எங்க அவசரமா போறீங்க? என்ன மணி, போறப்பயே எங்க போறீங்கன்னு அபசகுணமா கேக்குறிய மணி. இன்னைக்கு 10 இட்லியே தாண்ட மாட்டான் போல இருக்குது. டேய், சாப்பாட்டுக்காக இப்படி மானம் கிட்ட அலைகிறியே. நீ என்னோட உடன் பிறந்தவனா இருந்தா வாயை மூடிட்டு இங்க வந்து உட்காரு. ஏக்கா, கொஞ்ச நேரத்துக்கு நான் உனக்கு உடன் பிறந்தவனா இல்லைன்னே நினைச்சுக்கா. இப்போதைக்கு எனக்கு டிஃபன் தான் முக்கியம். பத்த பாசத்துக்கெல்லாம் இடமே இல்ல. ஐயோ, போங்க போங்க, போய் சாப்பிட்டுட்டு மணி கிணின்னு கொஞ்சிக்கிட்டு இங்க வந்தீங்க, அப்புறம் நான் கொலகாரியா மாறிடுவேன். டிஃபனா உசுரா? உசுறு தான் முக்கியம் மணி. வந்து உட்காருங்க. வர. ஐயோ, டிஃபன் போச்சு. அப்பா, இனிமே டீக்கு ஏதாவது அந்த புடவைக்காரிக்கிட்ட வாங்கி குடிச்சேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னன்னு சாப்பிட வரலையா? இதோ வர அண்ணா. மாமா, அண்ணா, இன்னைக்கு நான் விரதம். கௌரவ், இங்க வாயேன். என்ன? வா, வந்து டிஃபன் சாப்பிடு. இவ்ளோ சீக்கிரத்துல டிஃபனா? நோ சான்ஸ், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கௌரவ், இன்னைக்கு நானே என் கையாலேயே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சிருக்கேன். ஸ்பெஷல் ஐட்டமா? ஆமா, தேங்காய் சட்னி நான் தான் செஞ்சேன். ஆமா, உலக அதிசயமா இவதான் தேங்காய் சட்னி செஞ்சிருக்கா. ஆமாம்மா, ரொம்ப ஓவரா தான் அழட்டிக்கிறாங்க. ஏக்கா, நீங்க 2 பேரும் தேங்காய் சட்னி கூட செய்யறது இல்ல, அப்புறம் எதுக்கு வம்பு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இருங்க. இவன நான் ஏற்கனவே வயிற்று பசியில இருக்கிறேன், அது போதாதுன்னு நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பிட்டு இருக்கீங்களே. சரி, உன் தேங்காய் சட்னிக்காக நான் சாப்பிடுறேன். இந்த வர போய் பரிமாறு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் சொல்லு.
என்னாச்சு? நல்லா இல்லையா? சும்மா உன கலாய்க்கிறதுக்காக ஃபன் பண்ண. உண்மையாவே சட்னி அருமையா இருக்கு. ரியலி சூப்பர். நிஜமாதான் சொல்றியா? பிராமிஸா சொல்றேன். இப்படி ஒரு தேங்காய் சட்னிய என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா செஞ்சிருக்க. எல்லாம் அண்ணன் சொல்லி கொடுத்ததுதான். கேட்டுக்க. ஆ, ரொம்ப தான் பெருமை. சுகாசினி, என்னதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல, உனக்கு அது இயல்பாவே இருக்கு. நீ கத்துக்கிட்டு சமையல் பண்ணனா அது நல்லா வரும். என்னம்மா 2 பேரும் மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளிக்கிறாங்க. நல்ல அம்மா, நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். அப்போ நல்லதொரு குடும்பம். பல்கலைக்கழகம். மாமா இன்னும் கொஞ்சம் சட்னி ஊத்து சுகா. ஆ. இன்னொரு தோசை. சட்னி மட்டும் வைக்கிறியா? இன்னொரு தோசையும் வை. சாப்பிடுற விஷயத்துல எப்பவுமே இங்க நான் தான் ஓபனிங் பேட்ஸ்மேனா இருந்திருக்கிறேன். இன்னைக்கு பாரு, சூழ்ச்சிக்கார பொண்டாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு என் கைய நானே கட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தன் சாப்பிடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எப்பா, இப்படி ஒரு கொடுமை இந்த உலகத்துல யாருக்காவது வருமா? சின்னதா வாங்க சாப்பிடுங்க. வரேன். உட்காருங்க. ரெடியா? ஓகே. ஹாய். அந்த தட்டை எடு. இந்தாங்க, இங்க கொடு. என்ன சமைச்சிருக்க? தோசை. ஓ சரி. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன கௌரவ், இப்படி கீழே தட்டி விட்டுட்ட? ஐயோ, சாரி 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 சாரி. தெரியாம கவனிக்காம கை தவறி பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. சாரி சாரி, எல்லாருக்கும் சாரி. ஒரு தேங்காய் சட்னியை பண்ணிட்டு என்னமோ உலக சாதனையே பண்ணிட்ட மாதிரி அலட்டிக்கிட்டாளுங்க. அதுக்கு தான் கடவுளா பார்த்து நல்லா பண்ணி விட்டுட்டாரு. ஆமாம்மா. போ கௌரவ். வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்வாங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்.